ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து C++ல நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C++ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லினக்ஸ்லலாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு .NET ஜாவா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து SQLல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட் வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு UML டயக்ராம்ஸ்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு CI/CD பைப்லைன்ஸ்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் எ ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் ப்ரொஃபைல்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின்க்கு போய்க்கோங்க. இங்கே ப்ளீஸ் சைன்இன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சைன்இன்க்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.